Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒரு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் 500 மெகாவாட் திறன் கொண்ட அதிவேக ஈநுழையில் எரிபொருள் நிரப்பி வைத்து திட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் சென்னை விமான நிலையத்திற்கு திரும்பிய பிரதமர் நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காரில் வருகை தந்தார். அப்போது பாஜக சார்பாக வழி நெடுகிலும் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை மோடி ஆட்சி என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை காஞ்சிபுரம் பட்டு சால்வை அணிவித்து வரவேற்றார். பனைமர தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரதமருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தமிழகத்தில் பாஜகவிற்கு சமீப காலமாக மக்களின் ஆதரவு அதிகமாவது சென்னையில் நிரூபணமாகி இருப்பதாக கூறினார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உதவாமல் ஊடகங்களை திமுக சரி கட்டியதாக புகார் தெரிவித்தார். अभी कुछ समय पहले इतना बड़ा साइक्लोन आया, चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई, लेकिन डीएमके के लोग संकट के समय फ्लड मैनेजमेंट नहीं करते, बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்களில் ஊழல் செய்ய முடியவில்லையே என்ற எரிச்சலில் திமுக இருப்பதாக கூறிய பிரதமர் மக்களுக்கான நலத்திட்டங்களில் மாநில அரசு கொள்ளையடிக்க மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என கேரண்டி வழங்குவதாக தெரிவித்தார். इसके लिए भारत सरकार अनेक योजनाओं का पैसा सीधे यहां के लाभार्थियों को भेज रही है. डीएमके को दिक्कत इसी बात से है कि लाखों करोड़ रुपए का ये लाभ सीधे तमिलनाडु के लोगों के अकाउंट में पहुंच रहा है. திமுகவினர் கொள்ளையடித்த பணத்தை பறிமுதல் செய்து தமிழக மக்களுக்கு திருப்பிக் கொடுப்பதாகவும் தமிழக மக்களை இனியும் திமுக அரசு கொள்ளையடிக்க முடியாது எனவும் பிரதமர் மோடி கூறினார். பாலாரும் தேனாரும் ஓடுவதாக அமைச்சர்கள் மூலம் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் மக்களின் உணர்வுகளை மதிக்காத திமுக குடும்ப அமைச்சரை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக சாடினார். आज हमने ये भी देखा है कि कैसे देश की सबसे बड़ी अदालत सुप्रीम कोर्ट ने डीएमके परिवार के एक मंत्री से सख्त सवाल किए हैं. திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் குடும்பமே முக்கியம் என்பது தமிழர்களுக்கு தெரியும் என்று கூறிய அவர் தேசத்திற்காகவே வீட்டை விட்டு தான் வெளியேறியதாகவும் இந்தியர்கள்தான் தனது குடும்பம் என்றும் கூறினார். ये डीएमके और कांग्रेस जैसी पार्टियां कहती हैं, उनका मोटो है फैमिली फर्स्ट और मोदी कहता है नेशन फर्स्ट. தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளவர்களின் ஆதரவோடு மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் பாஜகவை வலுப்படுத்தினால் தமிழகத்தில் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிப்பதாக தெரிவித்தார். आप जानते हैं कि तमिलनाडु में सत्तारूढ़ पार्टी के संरक्षण में ड्रग्स के गिरोह पनप रहे हैं. முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நமது குடும்பம் மோடி குடும்பம் என தொண்டர்களை முழக்கமிட வைத்து உரையாற்றினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடி மதிப்புடைய திட்டங்களை மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்கி இருப்பதாக கூறினார். நமது குடும்பம் சொன்னா மோடி குடும்பம், நமது குடும்பம், நமது குடும்பம், நமது குடும்பம்,
நமது குடும்பம். இப்படி கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக, தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள். மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது பிரதமர் மோடி மக்களுக்காக மட்டுமல்லாமல் வாய் பேச முடியாத ஜீவராசிகளுக்கும் உழைப்பதாக கூறினார். அதனாலேயே சிறுத்தை புலி ஓவியம் இடம்பெற்ற காஞ்சிபுரம் பட்டு சால்வையை பிரதமருக்கு அணிவித்ததாக அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும். அந்த சால்வையில மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும். ஐயா, நீங்க பார்த்திருப்பீங்க, மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை. கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 7,910 சிறுத்தை புலி இருந்துச்சுங்க. இன்னைக்கு 75% உயர்ந்து 13,874. அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.